சிவன் பார்த்தீங்கன்னா மனித முகமாகவும் நாக உடலாகவும் ஆதிசேஷனாக காட்சி. மக்கள் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். கூட்டப்பட நிறைய தாங்க முடியாது. அந்த மாட்டை அடிச்சிட்டாரு. அது புத்துல குட்டி இந்த லிங்கத்திலே ஒரு குட்டி அப்படி தெரிச்சு ஒரு கோடாக இருக்கும். குட்டி தோஷம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், இந்த தோஷங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வழிபாடு பண்ணீங்கன்னா பிரபஞ்சத்தில் கண்ணுக்கு தெரியாமல் நம் வாழ்க்கையை இயக்கும் 2 நிழல் சக்திகள் இருக்கின்றன. அவைதான் ராகு, கேது. ஒரு சிறிய கிரக நிலை மாற்றம் கூட திருமணத் தடை, சந்ததி துன்பம், பண இழப்பு, மன அமைதி இல்லாமை என்று வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது. இதையே நாம் நாகதோஷம் என்று அழைக்கிறோம். ஆனால் இந்த நாகதோஷத்தை கூட ஒரே பார்வையில் கரைக்கும் ஒரு பரம்பொருள் இருக்கிறார். நாகங்களின் அரசன் ஆதிசேஷன் தன் திருமேனியில் தாங்கி நிற்கும் நீலகண்டன் சிவபெருமான். அதனால்தான் ராகு கேது நிவாரணத்திற்கு சிவன் வாசம் செய்யும் நாக பிரதிஷ்டை கொண்ட கோவில்கள் அளவிட முடியாத சக்தி பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த ஆலயங்களில் நாகங்கள் கல் அல்ல, உயிருள்ள சக்தி. அபிஷேகம் செய்த பால் நாகத்தின் மீது நின்றுவிடும். புற்று மண்ணில் அற்புதம் வளர்கிறது. பல தலைமுறையாக தொடர்ந்த நாக சாபம் கூட ஒரு மனமுருகிய பிரார்த்தனையில் கரைந்து போகும். இந்த காணொளியில் அத்தகைய சிவபெருமானின் அருளால் ராகு கேது நாகதோஷம் தீரும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில், அதன் மறைந்த ரகசியங்கள், வழிபடும் சரியான முறைகள், எந்த நாள் எந்த நேரம் என்ற அனைத்தையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த காணொளியை தவறவிடாதீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு தெய்வீக திருப்பம் இதிலிருந்து தொடங்கலாம். பாமணி நாகநாதர் கோவில் எழுச்சியான ஒரு தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலம். இது புராண காலத்தில் திருப்பாதாளேச்சரம் என அழைக்கப்பட்டு வந்ததாகும். பின்னர் இதன் பெயர் பாமணி என மாறியுள்ளது. இங்கே சிவமூர்த்தியான நாகநாதர் தெய்வமாகவும் அமிர்தநாயகி அன்னை தேவியாகவும் வழிபடப்படுகிறார். இதன் தனித்துவம் சுயம்பு லிங்கம் என்பது. எழுச்சி பாடல்களுள் திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர் போன்ற நாயன்மார்கள் இங்கே சிவனை போற்றியதாகும். புராண கதையின்படி ஆதிசேஷன் நாகங்களின் தலைவன் மன அமைதி தேடி இங்கே வந்து மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை வழிபட்டார். அதைத் தாங்கி இங்கு நடைபெறும் அபிஷேகம் வழிபாடு மறைந்ததும் பக்தர்களுக்கு நாகதோஷம், ராகு கேது போன்ற தோஷங்களின் நிவர்த்தி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சுகல முனிவர் என்பவர் இத்தரத்தில் சிவபெருமானை வழிபட்டு வந்தார். அவர் வளர்த்த காமதேனு தரும் பானை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வந்தார். ஒரு சமயம் அவர் வளர்த்த காமதேனு பால் சொரிந்து சிவலிங்கத்தை வழிபடுவதைக் கண்டு முனிவர் தமக்கு பால் குறைந்துவிடுமே என்று கோபித்து காமதேனுவை அடித்தார். அது கண்டு வருந்திய காமதேனு ஓடிச் சென்று சிவலிங்கத்தை வழிபட்டதால் தனக்கு நேர்ந்த நிலையை உணர்த்துவது போல சிவலிங்கத்தின் மீது முட்டி ஓடி இத்தலத்திலுள்ள பசுபதி தீர்த்தத்தில் விழுந்து இறந்தது. அப்போது இறைவன் காட்சி தந்து பசுவை உயிர்ப்பித்தார். காமதேனு முட்டியபோது சுயம்புலிங்க மூலத் திருமேனி 3 பிரிவாக பிளந்தது. சுயம்புலிங்கமாதலால் மேற்புறம் சொரசொரப்பாக உள்ளது. முப்பிரிவாக பிளந்த லிங்கம் இப்போது செப்புத் தகட்டால் ஒன்றாக பொருத்தப்பட்டு விளங்குகிறது. பாதாளத்திலிருந்து ஆதிசேஷன் வெளிப்பட்டு சர்ப்ப உடலுடனும் மனித முகத்துடனும் தனஞ்சய முனிவராக இத்தல இறைவனை வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க பெற்றார். ஆகவே இத்தலம் பாதாளீச்சுரவு என்று பெயர் பெற்றது. பாமணி, சர்ப்பபுரம் என்பன இத்தலத்தின் வேறு பெயர்கள். பாமணி என்பதே மருவி பாமணி ஆயிற்று. இறைவன் கருவறையில் மூலவருக்கு இடதுபுறம் தனஞ்சய முனிவருக்கு தனி சந்நிதி உள்ளது. நாகலிங்க பிரதிஷ்டையும் காணப்படுகிறது. இக்கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை, ஒரு முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது. முகப்பு வாயிலை கடந்து உள்புகந்தால் வலதுபுறம் அம்பாள் சந்நிதி உள்ளது. இரண்டாவது வாயிலில் 3 நிலை சிறிய கோபுரம் உள்ளது.
கோபுரத்தின் முன்னே நந்தி மண்டபம், பலிபீடம், கொடிமரம் உள்ளன. கோபுர வாயிலின் இருபுறமும் துவார கணபதி மற்றும் தண்டாயுதபாணி சிறிய சந்நிதியில் காட்சி தருகின்றனர். உட்கோபுர வாயிலை கடந்தால் நேரே புற்றுமண்ணாலான சுயம்பு லிங்கமாக மூலவர் நாகநாதர் தரிசனம் தருகிறார். கருவறை பிராகாரத்தில் சனகாதி முனிவர்களுடன் தட்சிணாமூர்த்தி, சூரியன், தல விநாயகர், சுப்பிரமணியர், கஜலக்ஷ்மி, துர்வாசர், சாஸ்தா, காலபைரவர், நவக்கிரகம், நால்வர், சந்திரன் சந்நிதிகள் உள்ளன. உள்மண்டபத்தில் வலதுபுறம் நடராஜ சபை உள்ளது. மனித முகம், பாம்பு உடலுடன் ஆதிசேஷனுக்கு இக்கோவிலில் தனி சந்நிதி உள்ளது. அனந்தன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், சங்கபாலன், குலிகன், பத்மன், மகாபத்மன் என்ற அஷ்டநாகங்களுக்கும் ராகு கேதுவுக்கும் தலைவன் ஆதிசேஷன். வேறு எங்கும் காண முடியாத இந்த ஆதிசேஷனை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ஜாதக ரீதியாக நாகதோஷம், ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் ஏற்பட்டவர்கள் நிவர்த்தி அடைவர் என்பது நம்பிக்கை. மேலும் திருமணத்தடை, புத்திர பாக்கியம், கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்த வேறுபாடுகள் நீங்கவும் இத்தல இறைவனை வழிபட்டால் பலன் கிடைக்கும். மண்ணால் அமையப்பெற்ற லிங்கங்களுக்கு பிற கோவில்களில் அபிஷேகம் செய்ய மாட்டார்கள். ஆனால் இங்கு ஆதிசேஷன் புற்று மண்ணால் அமைத்த நாகநாத சுவாமிக்கு அபிஷேகம் உண்டு என்பது தனிச்சிறப்பாகும். இங்கு பைரவரும் சனி பகவானும் சேர்ந்து அருள் பாலிப்பதால் இது சனிதோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் உள்ளது. முசகுந்த சக்கரவர்த்தி இத்தல இறைவனை பச்சை திராட்சையால் வழிபட்டு பேறு பெற்றதாக தலபுராணம் விவரிக்கிறது. ஆகையால் இத்தலத்தில் இறைவனுக்கு பச்சை திராட்சை நிவேதனம் செய்வது ஒரு சிறப்பு அம்சமாகும். மேலும் பிப்பலாயனன் பூஜித்து தனது குஷ்டரோகம் நீங்க பெற்றதாகவும் பிரம்மதேவன் இங்கு பூஜித்து மாம்பரத்தை தலவிருட்சமாக ஆக்கியதாகவும் தலவரலாறு குறிப்பிடுகிறது. மாம்பழச் சாறு கொண்டு இத்தல இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இத்தலத்தில் குரு பகவான் சிம்ம தட்சிணாமூர்த்தியாக அருள் பாலிப்பதால் இவரை வழிபடுபவர்களுக்கு சிம்ம குருவின் அருள் கிடைக்கும். ஒருமுறை தட்சிணாமூர்த்தியின் சீடர்கள் நால்வரும் விஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் சென்றார்கள். அப்போது இவர்களை துவார பாலகர்கள் தடுத்தனர். கோபம் கொண்ட முனிவர்கள் இவர்களுக்கு சாபம் கொடுத்தனர். இதனால் முனிவர்களுக்கு தோஷம் ஏற்பட்டது. இந்த தோஷம் நீங்க பாமணி நாகநாதரையும் சிமம தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு தங்கள் தோஷம் நீங்க பெற்றனர். சிம்மம், கும்பம், கடகம், தனுசு, மேஷம், விருச்சிகம் ராசிக்காரர்களும் லக்னத்துக்கு உரியவர்களும் சிம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் சிறப்பான வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கை. 1000 தலை கொண்ட ஆதிசேஷனே இங்கு வந்து வழிபாடு செய்துள்ளதால் இத்தலம் செவ்வாய் உட்பட சகல தோஷங்களுக்கும் நிவர்த்தி தலமாக விளங்குகிறது. தலை தோள் நெறித்தான் கொல்லை விடையுகம்தான் குளிர் திங்கள் சடைக்கு அணிந்தோன் பல்லிசை பாடலினான் உரைகோயில் பாதாளே. தாமரை மேல் அயனும் அரியும் தமது ஆழ்வினையால் தேடிக் காமனை வீடுவித்தான் கழல் காண்பிலராய் அகன்றார் பூமருவும் குழலால் உமை நங்கை பொருந்தியிட்ட நல்ல பாமருவும் குணத்தான் உரைகோயில் பாதாளே. காலையில் உண்பவரும் சமன் கையரும் கட்டுரை விட்டு அன்று ஆலவிடம் நுகர்ந்தான் அவன் தன் அடியே பரவி மாலையில் வண்டினங்கள் மது உண்டு இசை முரல வாய்த்த பாலையாள் பாட்டுகந்தான் உரைகோயில் பாதாளே. பன்மலர் வைகுபுழில் புடை சூழ்ந்த பாதாளைச் சேர பொன்னியல் மாடம் மகள்கு புகலின் நகர் மன்னன் தன் ஒளி மிக்கு உயர்ந்த தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன இன்னிசை பத்தும் வல்லார் எழில் வானத்து இருப்பாரே. பாடல் பெற்ற தென்கரை தலங்கள் வரிசையில் 104வது தலமாக இருக்கும் திருப்பாதாளீச்சரம் ஒரு சிறந்த பரிகார தலம். தற்போது இது பாமணி என்று வழங்கப்படுகிறது. மன்னார்குடிக்கு வடக்கே 3.5 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. மன்னார்குடியிலிருந்து பாமணிக்கு செல்லும் சாலையில் சென்று பாமணியை அடைந்து அங்குள்ள உரத் தொழிற்சாலையை ஒட்டிய சாலையில் சென்றால் கோயிலை அடையலாம். கோயில் வரை வாகனங்கள் செல்லும். மன்னார்குடியிலிருந்து நகர பேருந்து வசதி உண்டு. பாமணியாற்றின் தென்கரையில் இந்த கோயில் முன்னாடி இருந்தது. இப்போ காலப்போக்கில் பாமணியார் தடம் மாறுறதுனால இப்போ வடகரையில் இருக்குது இந்த கோயில்.
பாமணி ஆற்றோட வடகரில் இருக்குது. அதெல்லாம் பாமணி ஆறு செல்றதுனால இந்த ஊர் பாமணின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாம்பணிநாதர் நாகநாத சுவாமிங்க இருக்கிறதுனால இந்த ஊரை வந்து பாமணின்னு சொல்கிறாங்க. தேவார தலங்களில் 167வது தலங்க, பாடல் பெற்ற தலங்களில் 104வது தலமாக விளங்குது. இங்கே வந்து சிவன் வந்து பார்த்திங்கன்னா மனித முகமாகவும் நாக உடலாகவும் ஆதிசேஷனாக காட்சியளிக்கிறார். ஊர் பெயர்க்காரன் வந்து திருப்பாதாளீஸ்வரம். திருப்பாதாளீஸ்வரம்னா காலப்போக்கில் பாமணியாக மாறிடுச்சுங்க. நேயர்களாகிய உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாமணி நாகநாத சுவாமிகள் கோயிலுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா பழங்கால கல்வெட்டுகள், ஏகப்பட்ட விசேஷங்கள் பெற்ற கோயில் இது. வரலாறு நிறைய இருக்குது இந்த கோயிலுக்கு. பொதுவாக இந்த கோயிலுக்கு எதுக்கு வரோம்னு பார்த்தீங்கன்னா நாகதோஷம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், இந்த தோஷங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே வழிபாடு பண்ணிங்கன்னா பரிகார ஸ்தலமாக இருக்குது. இங்கே வந்து நம்ம சிவனை வழங்கினோம்னா அந்த தோஷங்கள் எல்லாமே நீங்கள் நீண்ட ஆயுளை பெற பிரார்த்திக்கலாம். ஏகப்பட்ட பாம்பு, நல்ல பாம்பு நிறைய இருக்குது. ஆனால் யாரும் எது செஞ்சதும் கிடையாது. நல்ல தெய்வமான கோயில் பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயில், தெய்வமான கோயில், பரிகார கோயில் ஐயா. பரிகார கோயில். ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராவுகாலம் பூஜை. 4 to 6. வெள்ளிக்கிழமை காலை 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ராவுகால பூஜை நடக்கும். அதில் ஏகப்பட்ட மக்கள், ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். கூட்டப்படி நிறைய தாங்க முடியாது. அந்த நான் புத்து இருந்துருக்கு, அதில் வந்து பால் வடியும். அந்த பாம்பு வந்து சாப்பிட்டுட்டு இருந்துருக்கு அந்த புத்தை. ஒழிஞ்சிருந்து பார்த்து என்னடா அது மாடு பறக்க மாட்டேங்குதுன்னு பார்த்துருக்காரு. அந்த புத்தில் போய் மாடு போய் பால் வடிஞ்சிருக்கு. அந்த மாட்டை அடிச்சிட்டாரு. அது வந்து புத்தில் வந்து குட்டி, இந்த லிங்கத்திலே ஒரு குட்டி அப்படி தெரிச்சு ஒரு கோடாக இருக்கும். குட்டி விட்டு அந்த குளம் இருக்குது பக்கத்தில், அதில் வந்து அடி இறந்துட்டு. இதுதான் வரலாறு. அதாவது இப்போ இங்கே போட்டிருக்கோம். ஆமாம், உள்ளே போய் பார்த்தாக்கா கரெக்டாக அந்த சாமி குத்து நடந்தது. லிங்கம் பிரிச்சு இருக்கிறது, லிங்கத்தை அந்த லிங்கத்து மேலே எல்லாம் இருக்குது. உள்ள கோடாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக அப்படியே லிங்கம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா சாமியும் இருக்குது. வந்து இந்த கோயிலுக்கு 8 பேர் சொந்தமான நிலம் நிறையா இருக்குது. நிலம் ஒரு இடத்துல 8 பேர் இருக்குது. அதில் வந்து யாருக்குமே இல்லை. இங்கே பக்கம்தான் இருக்குது அந்த கோயில். கோயிலில் வந்து ஒருத்தர் வந்து திருட்டுத்தனமாக நாற்று பிரிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த பாம்பு கொத்துறதும் பிடுங்கி எறியறதும், குத்துறதும் பிடுங்கி எறியறதுமா இருந்து வீட்டுக்கு போனார், செத்துட்டார். போனார் விட்டு போய். இது உண்மையாக நடந்தது. அது உண்மையாக நடந்தது. முன்னாடி அந்த 8 வயதில் யாருமே திருட மாட்டாங்க. கோயிலில் சொத்துல இது பண்ணக்கூடாது. ஆமாம், அந்த சாமி கோயிலில் போய் கூட போக முடியாது. அதுக்கிட்ட போக முடியாது. நீங்கள் பொருள் விவசாயம் பண்ணுறீங்க, அந்த பொருள் அங்கேயே போட்டுட்டு அது பாதுகாப்பாக மூடி கொடுத்தா நீங்கள் வரலாம். வண்டிக்கு வச்சு திரும்பி போகும்போது வளப்பண்ணுக்கிட்டு கையை தட்டி ஆழம் மரம், அரச மரம், ஏகப்பட்ட பாம்பு, நல்ல பாம்பு நிறைய இருக்குது. ஆனால் யாரும் எது செஞ்சதும் கிடையாது. நல்ல தெய்வமான கோயில் பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயில், தெய்வமான கோயில், பரிகார கோயில் ஐயா. பரிகார கோயில். ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராவுகாலம் பூஜை. 4 to 6 ராவுகாலம் பூஜை. ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். கூட்டப்படி அதுமே அது பொருளை யாரும் தொட முடியாது. நம்மளை எது அது செய்யாது. அப்படி சந்தோஷம் போயிட்டு வாக்கில் போயிடுது. என்ன நினைக்கிறீங்க அது நிச்சயமாக நடக்கும். இந்த வருஷம் மறு வருஷம் நிச்சயமாக அது கிடைக்கும். நன்றி.